ஹாய் கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற படம் ட்ராப். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. நம்ம ஹீரோன வயலட் ஒரு சிங்கிள் மதராக இருக்கா. இந்த ஹஸ்பண்ட் வந்து 5 வருஷங்களாயுமே இவ தான் பையனை பார்த்துருக்கா. இப்போதைக்கு நம்ம ஹீனுக்கு 2 கிளம்பி ஆசையாக இருக்குது. இதனால் டேட்டிங் ஆப்பில் ஒரு பையனை பார்த்து அந்த பையனோட பழகிட்டு இருக்கா. ஸோ இப்போதைக்கு அந்த பையனை பார்க்கறதுக்காக நம்ம ஹோட்டலுக்கு போகிறா. ஸோ அந்த ஹோட்டலுக்கு போய் ஜாலியாக இருக்கிறப்ப நம்ம ஒரு மெசேஜ் வருது. ஆனால் அந்த மெசேஜ் இவ வாழ்க்கை தலையில் மாற்றி போடுது. இதுக்கப்புறம் நம்ம மீனுக்கு என்னதான் ஆச்சு, அந்த மெசேஜ் மூலிமா நம்ம மீனுக்கு வந்து பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம வீடு சால்வ் பண்ணா. இது எல்லாத்தையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சஸ்பென்ஸாக காட்டின ஒரு படம் தான் ட்ராப். இது ஒரு மினிமலிஸ்ட் மூவி. இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு ஹோட்டல் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சீனுக்கு சீன் பரபரப்பு அதிகமாகிட்டே இருக்கும். அது போய் அந்த படத்தோட டேரக்டர் கிறிஸ்டோபர் லாண்டன். இவரோட ஹாப்பி டே பார்ட் 1 பார்ட் 2 இந்த 2 படங்களுமே ஆடியன்ஸ் பேர் ரொம்ப பிடிச்சிரு படம். டைம் லூப் ரொம்ப ஜாலியாக கொண்டு போயிருப்பார். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டான ஒரு படம் தான் இந்த ட்ராப்புங்கிற மூவி. இது கிட்டத்தட்ட ஹீரோன் ஓரியன்டாக ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பார். சரி, இப்போ வாங்க ட்ராப்புங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோனை வயலட் ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா செம்மையை அடி வாங்கி மூஞ்சி மூலம் பேந்து போயிருக்கு. இவள் அடித்தது யாருன்னு பார்த்தா அவங்க புருஷன் தான். பார்த்தா பொழந்து கட்டி வயிற்றுல மிதிப்பான். நான் மீனை வலிதாங்க ஒன்று அழுதுட்டு இருப்பா. அவளை பக்கத்துலேயே பார்த்தா அவள் கை குழந்தை இருக்கு. அந்த கை குழந்தை அழுதுட்டு இருக்கிறப்ப அவனை பார்த்து கண்ணில் இருக்கும். என்னடி எவ்வளோ கோவம் வருதா, இந்த முடிஞ்சனை இங்கேயே கொண்டு இதான ஆசை என்னை சுடு சுடுன்னு சொல்கிறப்ப இவளுக்கு கோவம் அதிகமாகிட்டே இருக்குது. கண்ணுட்டு இருக்கிற கையை வச்சு கொள்ளலாம் மனம்னு இருப்பா. இதோட சீன் கட் ஆயிடுது. கட் பண்ணது நடந்து 5 வருஷம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் இறந்து போயிருப்பார். இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் சிக்காகோக்கு வந்திருப்பா. இவ ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு, நம்ம இந்த கொலை பண்ணாலா இல்லை அவனுக்கும் இறந்து போயிட்டானா இது தெரிஞ்சுக்காம இருக்குது. பார்த்து இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் ஒரு தெரபிஸ்டாக இருப்பா. இவ்வளோ மாதிரி சில பொண்ணுங்க ஹஸ்பண்ட் சாடியே டொமஸ்டிக் ஆஃபீஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அந்த பொண்ணுங்களுக்குலாம் கவுன்சில் கொடுத்துட்ருக்கா. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவள் ஃபோன் எடுத்து பார்ப்பா. ஆக்சுவலி அவங்க ஹஸ்பண்ட் வந்து 5 வருஷம் ஆயிடுச்சுல. இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் யாரையும் பேச பழனதே கிடையாது. ஏன்னா இவளுக்கு ஆண்களை பார்த்து ஒரு பையன் வந்திருக்கும். நம்ம அடுத்த ஒரு பையனை பார்ப்போம். மேபி அந்த பையனுமே அதே மாதிரி இருப்பானோ, இந்த ரூபாவுக்கு வந்திருக்கும். ஆனால் இருந்தாலும் இப்போதைக்கு போக போக இவளுக்கு பயம் ஆரம்பிச்சிருச்சு. நமக்குன்னு ஒரு துணை வேணும், நம்ம அடுத்த ஒரு பையனை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பையனை டேட்டிங் பண்ணிட்டு இருப்பா. பார்த்தா கிட்டத்தட்ட 3 மாதங்களா ஒரு பையனோட பழகிட்டு இருக்கா. ஆனால் இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் அந்த பையனை பார்த்ததே இல்லை. அவன் தான் நம்ம ஹீரோன ஹென்றி. இந்த ஊரில் ஒரு மேயர் இருப்பார்ல, அந்த மேயருக்கு அவன் தான் ஃபோட்டோகிராஃபராக இருக்கான். 3 மாதம் கழிச்சு இன்னைக்கு தான் பார்க்குறா இருக்காங்க. இதுவே நம்ம மீன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சரி, அந்த ஃபோனை பார்த்து இருக்கிறப்ப யாரோ டொக்குடுங்க தட்டுற மாதிரி இருக்குது. பயந்து போய் திரும்பி பார்க்குறப்ப எலக்ட்ரிஷியன் தான். மேடம், வயர் கனெக்ஷன் மாட்ட சொல்லியிருந்தீங்களே, எல்லாம் மாட்ட முடிச்சிட்டேன் ஓகேவான்னு கேட்டால் நம்ம பயமாயிருச்சு. யோ நீ தானையா, சரி போப்போன்னு சொல்லி அதெல்லாம் அனுப்பி வச்சிருவா. தென் பார்த்தா அவள் காலுக்கிட்ட ஒரு ரிமோட் கொண்ட கார் வந்துட்டுருக்கு. வேறு யாரும் கிடையாது, நம்ம மீனோட பையன் தான். அவனுக்கு அடிக்கடி நம்ம ஆட பிடிக்கும். நான் மீனை பார்த்து அம்மா நான் ஒளிஞ்சிருக்கேன் முடிஞ்ச கண்டுபிடின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் அனுப்பியிருப்பான். இவ்வளோ ஓடி போய் பார்க்குறப்ப ஒரு படிக்கட்டு இருக்கும், அதுக்குள்ள தான் பையன் இருப்பான். நம்ம மீன் அதை பார்த்துருப்பா. பட் கண்டுக்காத மாதிரி டே டோபி எங்கடா போயிட்ட, கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறப்ப நான் இங்கே தான் இருக்கேனே, என்னை தோத்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த போய் சிரிச்சுட்டு இருப்பான். இதே நம்ம மீன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம மீனுக்கு ரொம்ப பிடிச்சத பையன் தான். ஆனால் அவன் பையன்கிட்ட ரொம்ப கேரிங்காக இருப்பா. பார்த்தா நம்ம மீனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் பேர் சேனு. இப்போ தான் நம்ம மீன் வெளியே போக போகிறாள். ஸோ அவன் பையனை பார்த்துக்கிறதுக்காக அவள் தங்கச்சி கூப்பிட்டுருப்பா. அவள் ஜாலியாக வீட்டுக்கு வரப்ப இவಳು கிளம்பிட்டு இருப்பா. பட் நம்ம மீனுக்கு ஒரு தயக்கம் வந்துட்டே இருக்குது. அவள் தங்கச்சி நம்ம மீனை பார்த்து என்னக்கா எதை பயந்துட்டு இருக்கியா, இது வந்தாலும் சொல்லுன்னு சொல்கிறப்ப இல்லடி எனக்கு அந்த ஆளை பார்க்க பயமாக இருக்குது. மேபி அவனுமே என் புதுசமாக இருக்கலாம்ல, என்னை அடிக்கலாமே கேட்டால் அக்கா அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு ஆண் தப்பு பண்ணிட்டானா எல்லாம் அப்படியே இருப்பாங்க. இப்போது இவன் நல்லவனாக தான் இருப்பான், கண்டிப்பாக உனக்கு அவனுக்கு பிடிக்கும்னு சொல்கிறப்ப இவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. பார்த்தா தங்கச்சியை அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பா. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம ஹீரோயின் அந்த பாரி கிலோமீட்டர் இருப்பா. தென் போகிறப்ப தங்கச்சியை பார்த்து இங்கே பாரு பையனை ஒழுங்காக பார்த்துக்கிற, கரெக்டாக 8 மணிக்கு டான் தூங்க வைக்கணும். இந்த வீடு ஃபுல்லாகவே சிசிடிவி கேமரா இருக்குது, நான் ஃபோனில் பார்த்தே இருப்பேன். இன்கேஸ் ஆச்சுன்னு வச்சுக்கேன் கோமாயிருவேன். அவனை தூங்க வைக்கணும்னு சொல்கிறப்ப அக்கா கவலைப்படாத நீ இப்போ என்ஜாய் பண்ணு சொல்கிறப்ப அவளை ஹாப்பியாக கிளம்பிட்டு இருப்பா. பார்த்தா அந்த ஊரில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, அதில் மேல் மாடலில் ஒரு ரூம் இருக்குது, அங்கே தான் அவன் புக் பண்ணியிருப்பான். இவ்வளோ ஹாப்பி அங்கே போகிறப்ப அவன்கிட்ட மெசேஜ் வந்துட்டுருக்கு. சாரி பேபி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நீ அங்கே போய் உட்காந்துரு நான் வரேன்னு சொல்கிறப்ப இவ்வளோ ஃபோன் பேசிட்டு போயிட்டுருப்பா. அப்போ தெரியாதனமாக ஒரு ஆள் முடிச்சிருவா. ஓ சாரிங்க தெரியாமல் முடிச்சிட்டேன் முடிச்சிருங்கன்னு சொல்லி இவன் அந்த பாருக்கு போவா. பார்த்தவங்க ஒரு பார் டெண்டர் லேடி இருப்பா. ஹீரோ வர வரைக்கும் இவங்ககிட்ட பேசுவோன்னு சொல்லி அந்த பொண்ணோட பேசிட்டு இருப்பா. அப்புறம் வயசான தாத்தா நம்ம மீன் வைப்பார். ஏ டயனா நீ அது, நான் தான் டீச்சர்னு சொல்கிறப்ப அவளை உண்முறையாமல் இருக்குது. என்னது டயனாவா நீங்கன்னு கேட்குறப்ப அப்போ தான் அவருக்கே புரியுது. ஆக்சுவலாக அந்த ரிச்சருங்கிற தாத்தா ஒரு பொண்ணோட பிளைண்ட் டேட் பண்ணியிருப்பாரு. பிளைண்ட் டேட்னா ஆப்போசிட் இருக்கவங்க யாருன்னு தெரியாது, அவங்க கருப்பாக வெள்ளையா வயசு அதிகமாக கம்மியாதுன்னு தெரியாது. அந்த மாதிரி இந்த தாத்தா டயனா ஒரு பொண்ணோட பழகிருக்காரு. அந்த பொண்ணு இங்கே தான் வர சொல்லியிருந்திருக்கா. அந்த பொண்ணு தான் நம்ம மீன் நினச்சிட்டு நம்ம வீட்டு பேசியிருக்காரு. தாத்தா அது நான் இல்லை வேறு ஏதாவது பொண்ணு சொல்கிறப்ப அப்படியா என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லி அந்த தாத்தா வந்து கிளம்பி போயிடுவார். பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே ஒரு வயசான பாட்டி வருது. ஓ நீ தான் டயனாவா, பாரு நான் கூட அந்த பொண்ணை போயிட்டேன் மன்னிச்சிருன்னு சொல்லி அவங்க ரொம்படிக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம மீனுக்கு ஒரு சிரிப்பாக இருக்கும். நான் போய்
ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப சடனாக பார்த்து இன்னொரு தருவான். இவன் பேர் ஃபில்லு. அவன் பார்த்து நல்லா சொல்லி விட்டுட்டு இருப்பான். நான் மீனை பார்த்து, ஹே பேப் நீ ரொம்ப அழகாக இருக்க, என்ன தனியாக்கிரமா இருக்கே, வரியா நம்ம வேணா டேட் பண்ணலாமான்னு கேட்டால் பக்கத்தில் அந்த பார்ட்னர் லேடி இருப்பாள், அவள் பேர் காரா. அவன் அந்த ஃபில்லை பார்த்து, டே அவங்களுக்கு ஆள் இருக்கு, இப்போ வேலையை பாருன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு யாருன்னு தெரியாமல் இருக்கு. ஆமாம் யாருங்க அவன் வந்தான், அவன் கூட பேசிட்டு இருந்தான், இவன் யாருன்னு கேட்டால் அதுவா இவன் பேர் ஃபில்லு. இந்த பாரில் தான் பியானோ வச்சுட்டு இருப்பான், பொண்ணுங்க யாராவது பார்த்தா போதும் அவனால் சொல்லி ஊற்றிட்டு இருப்பான். அவனால் பசங்க கண்டுக்காதுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சிரிச்சிட்டு இருப்பா. தென் ஃபோன் எடுத்துகிட்டு ஹீரோ இப்போ வருவான மாட்டான்னு சொல்லிட்டு மெசேஜ் பார்த்தே இருப்பாளா. அப்போ கரெக்டாக நம்ம மீனுக்கு ஒரு டிஜிட்டல் ஆப் வருது. ஆக்சுவலாக டிஜிட்டல் ஆப்புங்கிறது கிட்டத்தட்ட ப்ளூடூத் மாதிரி ஒரு குறிப்பிட்ட தூரத்துலேருந்து யாருக்குன்னா ஃபோட்டோ தானே அனுப்பலாம். அந்த மாதிரி நம்ம மீனுக்கு பார்த்தா ஒரு மீம் வந்திருக்கு. அந்த மீமில் இதோ லைஃப்பில் ஒர்ஷன் ஆகிட்டு பார்த்து வந்து கொஞ்சம் சொல்கிறப்ப நம்மளுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்தே இருப்பா. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் மீர் வந்துடுவான். ஸோ அதை கண்டுக்காமல் ஹீரோட பேச ஆரம்பிப்பா. அவனு வந்த உடனே வயலட் என்ன மன்னிச்சிரு, இந்த டிராஃபிக்கில் வந்து லேட் ஆயிடுச்சு, வா நம்ம டேபிளுக்கு போகணும்னு சொல்லி ஒரு டேபிள் கூட்டிகிட்டு போவான். அந்த இடத்துல வியூ பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி அவங்க இருக்கிறது ஒரு 12 மாடி பில்டிங்கு. அங்கேருந்து இடத்த பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். ரெண்டு பேரும் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் மாற்றி மாற்றி பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் பண்ண விஷயம் அவங்க ஹஸ்பண்ட் நடந்து போனது இப்போ நம்ம மீன் பையன் இருக்கால எல்லாம் நம்ம மீன் நல்லாவே தெரியும். நான் மீன் ஜாலியாக பேசிட்டு எங்கே ஒரு கிஃப்ட் ஒன்று வந்தேன், இது உங்கள் பையனுக்கு தாங்கன்னு சொல்லி ஒரு பேட்ச்மாக தருவான். இது அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஹாக்கி டீமுக்கான பேட்ச்சு, இது உங்கள் பையனை ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக கொடுங்கன்னு சொல்கிறப்ப இவ்வளோ அங்கே வச்சுக்குவா. ரெண்டு பேரும் ஜாலியாக பேசலாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு மெசேஜ் வருது. எடுத்து பார்த்தா எங்கே ஒரு மீன் வந்திருக்கும். இதை பார்த்து மீன் அப்செட்டாக இருப்பா. எங்கே என்னாச்சு இதை பிரச்சனை கேட்டால் யாருன்னு தெரிலங்க. அப்பப்போ அதை ஃபோட்டோ அனுப்பிட்டு இருக்கான், நீங்களும் பாருங்கன்னு சொல்கிறப்ப அவனும் வாங்கி பார்ப்பான். அது ஆக்சுவலி டிஜிட்டல் ஆப்பாச்சு. டிஜிட்டல் யூஸ் பண்ணுறவங்க 50 மீட்டருக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்போனா இங்கேருந்து எவனோ ஒருத்தன் வேலை கட்டிகிட்டு இருக்கான், யார் இருக்குன்னு சொல்லி திரும்பி பார்த்து இருப்பாங்க. பட் பார்த்து யாரும் சந்தேகம் இல்லாமல் இருக்குது. சரி அதெல்லாம் கண்டுக்காதீங்க நம்ம பாட்டு பேசுவோம்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்களா. பட் பார்த்தா தொடர்ந்து மீம் வந்துட்டே இருக்குது. ஒரு மீமில் பார்த்தா நம்ம என்னோட பேரே போட்டிருப்பான். இதை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. ஏங்க இந்த ஃபோட்டோ பாருங்களேன், இதில் அவன் பேரே போட்டிருக்கான். என் பேர் விளையாட்டு அவனோட தெரியும், என்னது ஃபாலோ பண்ணான்னு கேட்டால் எங்கள் அந்த மாதிரி இருக்காது, நீங்களே சும்மா ப்ளூடூத் சர்ச் பண்ணி பாருங்களேன், உங்களை சுற்றி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி அவனுக்கு உங்கள் பேர் தெரிஞ்சிருக்கு. உங்களை வச்சு தான் ப்ராங்க் பண்ணுறான் போல், பெருசாக கண்டுக்காதுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ அமைதியாக இருப்பா. பார்த்து அடுத்து ஒரு மெசேஜ் வருது. இவ்வளோ நேரம் வெறும் ஃபோட்டோ அனுப்பியிருந்தவன் இப்போ தான் மெசேஜ் பண்ணியிருப்பான். சரி நான் எடுத்து பார்த்தா ஒரு வீடு செக்யூரிட்டி கேமரா இருக்குல்ல அதை பாருன்னு போட்டிருப்பான். இவ்வளோ பயந்து போய் அந்த கேமரா எடுத்து பார்ப்பா. பார்த்தா பையன் ஜாலியாக வீட்டில் தான் இருப்பான். அவள் தங்கச்சி கதை சொல்லிட்டு இருப்பா. சரி ஒன்று மாற்றிட்டு இருக்கிறப்ப கிச்சன் கேமரா இருக்கும்ல அதில் மாஸ்க் போட்டு ஒருத்தர் இருக்கான். அவன் கையில் பார்த்து கண்டா இருக்குது. இதை பார்த்து நம்ம ஆடி போயிடும். பதட்டத்தில் இருக்கிறப்ப இதை பார்த்து ஹீரோக்கு புரியுது. ஏ வயலட் என்னாச்சு ஏதாவது பிரச்சனை கேட்டால் இவ்வளோ சொல்லணும்னு வருவா. பார்த்தா அடுத்த ஒரு மெசேஜ் வருது. இங்கே பாரு வாயை முடிட்டு அமைதியாக இருக்கணும், இல்லைனா உன் பையன் ஒரு ஆபத்துன்னு சொல்கிறப்ப இவளுக்கு ரொம்ப பயமாயிருது. உடனே ஹீரோவை பார்த்து எனக்கு அதெல்லாம் டாய்லெட் வருது நான் போயிட்டு வரேன்னு சொல்லி வேகமாக வந்து வந்துடுவா. உடனே போலீஸ் ஃபோன்லாம் பார்க்குறப்ப அடுத்த ஒரு மெசேஜ் வருது. இங்கே பாரு உன் மொத்த ஃபோனுமே நாங்கள் க்ளோன் பண்ணி வச்சுருக்கோம், நீ இது பண்ண நல்லாவே தெரியும், நாங்கள் சொல்கிற மாதிரி செய்யும் சொல்கிறப்ப இவ்வளோ பயமாயிருச்சு. அந்த பயத்தோட டாய்லெட்டுக்குள்ளே போகிறப்ப இதுக்கு மட்டும் பயன் அடிச்சிருப்பாள். சேம் அதை பயன் அடிப்பா. எங்க பார்த்து போக மாட்டிங்களா, பார்த்து போங்கன்னு சொல்கிறப்ப இவ்வளோ வேகம் உள்ள போயிடுவா. இப்போதைக்கு நம்ம மீன் பயமாயிருச்சு. ஏன்னா ஒருத்தர் கண்ணோட அவன் பையன் ரூம் கிட்ட இருக்கான், நம்ம பையனை கொண்டு வானா, இவன் யார் எதுக்கு அவன் மெசேஜ் பண்ணுறான் ஒன்றுமே புரியாமல் நம்ம பயந்து போயிருப்பா. பார்த்தா டாய்லெட்ஸில் பொண்ணுங்க இருப்பாங்க. உடனே இந்த பொண்ணுங்களை பார்த்து எழுப்பிக்கலாம் போயிட்டு இருப்பாளா. பார்த்தா அடுத்த ஒரு மெசேஜ் வருது. என்ன அந்த பொண்ணு ஹெல்ப் கேட்டால் இங்கேருந்து போயலாம் நினைக்கிறியா, உன்னை என்ன டைம் வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்போம், நாங்கள் சொல்கிறது மட்டும் செய்யும் சொல்கிறப்ப இல்லை ஒன்றுமே புரியாமல் இருக்குது. அந்த பொண்ணுங்களை அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்பா. பார்த்தா அங்கே டேபிளில் ஒரு மைக் இருக்குது. அப்போனா இதை வச்சு தான் கேட்டுட்டு இருக்கான். அவன் யாராக இருப்பான் எங்கே இருப்பான்னு புரியாமல் இவன் திரும்ப அவன் டேபிளுக்கு வருவா. நம்ம ஹீரோனை பார்த்து எங்கே என்னாச்சு ஏதோ பிரச்சனை கேட்டால் ஒன்றும் இல்லைங்க எல்லாட்ட பாத்திரமா இருந்துச்சு வேறு எதுலன்னு சொல்லி ஹீரோ பேசிட்டே இருப்பா. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற லேம்பை பார்ப்பா. இவன் டாய்லெட்டில் பார்த்து சேம் அதே மைக் அந்த லேம்ப்லேயே இருக்குது. இப்போ தான் மீன் புரியுது. நான் பேசுகிற எல்லாத்தையுமே இதில் விட்டுட்டு இருக்கான். அவன் யாராக இருப்பான், ஏன்னா டிஜிட்டல் யூஸ் பண்ணுறான், இங்கே பக்கத்தில் எங்கேயா இருப்பான், இவனாக இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு நாளே பார்த்துட்டு இருப்பா. இதை நம்ம ஹீரோ பார்த்து ஹென்றி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது வேறு டேபிளுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு டேபிளை மாற்றலான் இருப்பாங்க. பட் பார்த்தா அடுத்த மெசேஜ் வருது. ஏ முட்டாள் டேபிள் மாறாத, நீ பழைய டேபிள் உட்காரு, இல்லை ஒரு நிமிஷம் தான் டைமு, உன் பையனை கொண்டுன்னு சொல்கிறப்ப எவ்வளோ வயதமாயிருச்சு. உன்னை என்றியை பார்த்து சாரி என்று என்ன மன்னிச்சிருங்க, இதை வியூ பார்க்க அழகாக இருக்குது, நம்ம இங்கே உட்காந்துருன்னு சொல்லிட்டு ஏன்னு பழைய டேபிள் உட்காந்துட்டு இருக்கா. தென் மேடைகளை பார்த்துட்டு இருந்தா அங்கே ஒரு கேமரா இருக்குது. ஓ இதில் தான் பார்த்துட்டு இருக்கான், இங்கே இருந்தால் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியுது போல். சரி இங்கே அமைதியாக உட்காந்துருப்போன்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக உட்காந்துருக்கா. அதே நேரத்தில் இவருக்கு சந்தேகம் வராத மாதிரி அவங்க கூட ஜாலியாக பேசிகிட்டு இருப்பா. தென் சைட்லேயே ஃபோன் எடுத்து டே உனக்கு என்னதான்டா வேணும், ஏன்னா டார்ச்சர் பண்ணுறேன்னு கேட்டால் பேசணும் கிடையாது,
உன் பாய் ஃப்ரெண்ட் ஹென்றி இருக்கால, அவன் பேக்கில் ஒரு எஸ்டி கார்டு இருக்குது, அந்த மெமரி கார்டையும் அழிக்கணும், அதை மட்டும் எடுன்னு சொல்கிறப்ப இவளுக்கு ஏன்னு தெரியாமல் இருக்குது. பட் என்ன பண்ண, பையன் ஒரு ஆபத்தில் இருக்கு, தான் பையனை காப்பாற்றுங்கிறதுக்காக அவள் கையில் வாட்ச் இருக்கும்ல, அந்த வாட்சை கலாட்டி அவள் பேக்கில் வச்சு ஹென்றி என் கையில் ஒரு வாட்ச் இருந்துச்சுல, அந்த வாட்ச் காணாம போச்சு, மேபி ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ண போடல, அங்கே விட்டுன்னு போய் போல, நீ போய் பாட்டுன்ற பாட்டுவான்னு சொல்கிறப்ப இவனு சிறங்க போயிட்டு இருப்பான். இதான் சான்ஸ் நம்ம ஹீரோயின் அவள் பேக்கை செக் பண்ணி பார்ப்பா. பார்த்தால கேமரா இருக்குது, அதில் இருக்கிற ஃபோட்டோவில் பார்த்துருந்தா இவன் வந்து மேயரோட ஃபோட்டோகிராஃபர் ஆச்சு, மேயர் எடுத்து சில ஃபோட்டோக்கெலாம் இருக்கும், அது கூட சேர்ந்து சில டாக்குமெண்ட்லாம் இருக்குது, இந்த பணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டாக்குமெண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. இது என்னன்னு தெரில, நமக்கு தேவை மெமரி கார்டு தானே, அதை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு மெமரி கார்டு எடுத்து வச்சுக்குவா. ஹீரோ வரதுக்குள்ள சமத்து பிள்ளைமா உட்காந்துட்டு இருப்பா. ஹீரோ அவங்க வந்து ஹே நான் தெரியப்பட்டேன்ப்பா, அந்த இடத்துல யாரும் வாட்சை பார்க்கல, வேற எங்கேயாவது போட்டுப்பேன்னு கேட்டால் ஆமாம் டாய்லெட்டுக்கு போனல, மேபி அங்கே தான் வச்சிருப்பேன் போல, நான் திரும்ப அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போயிடுவா. இவ டார்கெட் என்ன, அந்த கார்டு அழிக்கிறது தான். சரி அந்த மெமரி கார்டு மேலே கல்லை வச்சு அடித்து அது தூத்துல வைக்கிடுவா. சரி அந்த ஆளை பார்த்து என்ன ஓகே தானே, ஒரு டார்கெட் முடிஞ்சிருச்சு, என் பையன் விட்டு போன்னு சொல்கிறப்ப இல்லை முடியலை, இன்னும் ஒரு வேளை இருக்குது, அந்த டாய்லெட் இருக்குல்ல, அதில் டவலில் இருக்கிற டிஸ்பென்சர் இருக்கும், அதை திறந்து பாருன்னு சொல்கிறப்ப இவ்வளோ திறந்து பார்ப்பா. பார்த்தா அதில் சின்னதொரு பாட்டில் இருக்குது, அதை பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு அது விஷ பாட்டில். அடுத்த மெசேஜ் உங்களோட நின்று இருக்கல, அவன் குடிக்கிற ட்ரிங்க்ஸில் இதை கலந்து விட்டுரு, பெயினே இல்லாமல் ஆள் அங்கேயே இறந்து போயிடுவான், இதோ கடைசி டார்கெட், இதோட முடிஞ்சுன்னு சொல்கிறப்ப அவளுக்கு சமாச்சரியமாக இருக்குது. இல்லை என்னால் முடியாது, நான் அப்படி உன்னை கொல்லைன்னு கேட்டால் வேற என்ன பண்ணுறது, நீ அவனை கொலை பண்ணலாம் உன் பையனை கொல்ல வேண்டியதாக இருக்கும், இது நீ பண்ணிதான் சொல்கிறப்ப இவளுக்கு என்ன தெரியாமல் இருக்குது. பார்த்தா மொத்த உலகமே இருண்டு போட மாதிரி இருக்கும். பட் என்ன பண்ண, பையன் தான் முக்கியம், இதை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு தயக்கத்தோட போயிட்டுருப்பா. அதே நேரத்தில் ஒரு விஷயம் மீன் புரியுது, இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தன் தான் நம்மளோட விளாண்டுட்டு இருக்கான், கண்டிப்பாக இருந்தாலும் இங்கே தான் இருக்கான், அவள் யாராக இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்தே இருப்பா. பார்த்தா ஒரு ஆள் தான் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அவள் யாருன்னா அடிக்க நம்ம இடிச்சிட்டு இருப்பாள், அந்த பையன் தான், மேம் அவனை தான் இருக்குன்னு சொல்லிட்டு டேய் யாரா நீ, நான் அப்போ வந்து பார்த்தே இருக்கேன் தன்னால இங்கே இருக்கே, எதுக்கிட்ட இங்கே இருக்குன்னு கேட்டால் அதுவா என் தங்கச்சி வரேன்னு சொன்னா, உனக்கு தான் பிரச்சனையா, எதுக்கு என்கிட்ட பேசியிருக்கேன்னு கேட்டால் இவள் என்ன சொல்ல தெரில, ஏன்னா இவன் தான் அந்த ஆளும் தெரியாமல் இருக்குது, என்னால் எதுவுமே சொல்ல முடியாமல் இவன் திரும்ப டேபிள் போயிடுவா. ஆனால் பார்த்தா நம்ம கோவத்தில் இருப்பான், ஏன்னா வந்து டேட்டிங்க்கு, ஆனால் நம்ம மீன் மூஞ்சி கொடுத்துட்டு பேசாமல் அங்கிட்டு போயிட்டே இருக்கால, இதை பார்த்து கடுப்பானவன் சரி டேட்டிங் அவ்வளோதான் போல், டைம் முடிஞ்சிருச்சு நான் பில்லாம் பே பண்ணிட்டேன் இங்கேருந்து போகிறேன்னு நம்ம இங்கேருந்து போகிறா இருப்பான். இதை பார்த்தாலும் பயம் வந்துச்சு, ஏன்னா அவன் இங்கேருந்து போயிட்டானா அவ்வளோதான் பயணம் கொண்டுருவாங்களே, இல்லை பயந்து பண்ணாவ நம்ம கைப்பிடிப்பா. ஹே ஹென்றி என்ன அதுக்குள்ளே இங்கேருந்து போகிற, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, எனக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை என்னால் ஒழுங்காக பேச முடியல, ஆனால் அதுக்காக நீ இங்கேருந்து போகாத ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நேரம் மட்டும் என் கூட ஏறு, இங்கேருந்து போகாதுன்னு சொல்கிறப்ப அவனுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்குது. சேர்ந்து ஹீனோட சேர்ந்து அங்கேயே உட்கார ஆரம்பிக்கிறேன், ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி மாற்றி பேச ஆரம்பிப்பாங்க. பட் நம்ம ஹீனோட என்ன எல்லாமே எப்படியாவது இங்கே தப்பிட்டு தோண்டிகிட்டு இருக்கு, சுற்றி மீதி பார்க்குறப்ப அங்கே அந்த பிளான்ஸ் இருப்பான், எப்படியாவது எவ்வளோ மூலமாக தப்பிட்டு தோண்டிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோ பணத்தை எடுப்பா, சார் நான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் ப்ளீஸ் எப்படியாவது ஃபோன் பண்ணி போலீஸ் பண்ணி வரையங்க, இந்த ஹெல்ப் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காசு எழுதுவா. தன்னோட வெயிட்டரை கூப்பிட்டு சார் அங்கே அந்த பிளான்ஸ் இருக்கார்ல அவருக்கு டிப்ஸை கொடுத்துருங்க, நான் சொன்னதை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறப்ப அவர் வந்து காசு வாங்கிக்குவார். தென் பிளான்ஸ் கொடுக்குறப்ப அவனை வாசிட்டு இருப்பான், தென் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து காசு எடுத்து பார்ப்பான், அதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நான் மீனை பார்த்து அவனுக்கு புரிஞ்சு போச்சு. உடனே போலீஸ் ஃபோன் பண்ணலாம் பார்க்குறப்ப சடனாக நினச்சின்னு தெரில, அவன் போலீஸ் ஃபோன் பண்ணாமல் அமைதியாக இருப்பான். ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறப்ப சடனாக அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, மயக்கம் போட்டு அங்கேயே பொத்துன்னு கீழே விழுந்துருவான். இதை பார்த்து ஹீனு பயமாயிரும். ஹீரோனை பார்த்து எங்கே அவர் கீழே வந்துட்டாரு, நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி அதில் தூக்கி வச்சுருப்பாங்க. பார்த்தா லைட்டாக மயக்கிற மாதிரி இருக்குது. உடனே ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு அந்த நாங்கள் எழுப்பி வைப்பாங்க. நான் மீனுக்கு இதை பார்த்து ஒன்றும் புரியாமல் இருக்கும். பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணியிருப்பா. ஒரு வெயிட்டர் அந்த ஃபுட்டை வைக்கிறப்ப இவ சாப்பிட்டு பார்ப்பா. பார்த்தா அந்த ஃபுட்டு கீழே ஒரு காசு இருக்குது. இவ ஹெல்ப் கேட்டு கொடுத்த அந்த காசு திரும்ப ஆட்டு வந்துருச்சு. இதை பார்த்து நம்ம பயமாயிரும். உடனே ஃபோன் எடுத்து பார்த்தா அந்த மாஸ்க் போட்ட இருப்பாள், அவன் மெதுவாக ஹீரோட வீட்டுக்கு வருவான். அவன் தங்கச்சி தலையில் அடித்து அவனை மயக்க வைக்கிடுவான். தென் போய் அவன் பையன் ரூமுக்கு போய் அவனை போட்டு அடி நடிப்பான். அவனை ரூமில் வச்சு லாக் பண்ணுறப்ப இதை பார்த்து ஹீரோ பயமாயிருச்சு. தென் திரும்ப இருந்தாலும் மெசேஜ் பண்ணி என்ன ஓவராக புத்திசாலித்தனமாக நடந்துக்கலாம் பார்க்குறியா, உன்னால் அது முடியாது, மரியாதை நான் சொன்ன மாதிரி உனக்கு கொன்று, இன்கேஸ் அவனை கொள்ளலைன்னா 3 பேர் ஆவாங்க, உன் பையன் உன் தங்கச்சி அப்புறம் அந்த பானிஷ் இருக்கால இப்போ ஆம்புலன்ஸில் போயிட்டுருக்கான், நான் நினச்சா அவனை கொள்ள முடியும், ஒரு உயிர் முக்கியமாக 3 உயிர் முக்கியமாக கேட்குறப்ப இதை பார்த்து நிமிஷம் தெரில, வேறு வழியில் ஹீரோ கொண்டு தானே போல. இவனோட டைவர்ட் பண்ணுங்கிறதுக்காக ஹென்றி உங்களுக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் வேணுமா நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் வாங்க போவேன். அப்போது பேக் கீழே வந்துடும். இவ காணா போன அந்த வாட்ச் அந்த பேக்கில் தானே இருக்குது. அந்த பேக்கை பார்த்து நம்ம இருக்க கஷ்டமாக இருக்கும், என்னடா வாட்ச் காணா போச்சு சொன்னாலே, பட் பார்த்தா அவள் பேக்கில் தான் இருக்குது, தெரிஞ்சு வச்சிருக்காளா தெரியாமல் வச்சிருக்காளான்னு சொல்லிட்டு அவனுக்கு சந்தேகம் ஆரம்பிக்குது. நான் மீன் சரக்கு வாங்க போகிறப்ப அந்த பாட்டன் இருக்கால அவனை மீனை பார்ப்பா, மேடம் நானும் ஆர்லேருந்து பார்த்தே இருக்கேன், ஃபஸ்ட் இங்கே வந்தப்போ ரொம்ப ஜாலியாக
இருந்தீங்க. பட் போக ஒரு மாதிரி இருக்கீங்களே, ஏன் மேடம் ஏதாவது பிரச்சனையா? லெமன் தான் வேணுமான்னு கேட்டா, இல்லை எனக்கு எதுவும் வேணாம், சரக்கு மட்டும் தாங்கன்னு சொல்லிட்டு சரக்கு வாங்கிட்டு போவா. தென் சரக்கில் பாய்சனை கலந்து நம்ம மீன் கொடுக்கலாம் பாப்பா. பட் ஹீரோவில் பார்த்து எங்க இதானே உங்கள் வாட்ச்சு, இதானே காணாப்படுதுன்னு சொல்கிறப்ப அவளுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆமாங்க இதான் அந்த வாட்ச்சு, எங்கேருந்து எடுத்தீங்க கேட்டால் வேறங்க உங்கள் பேக்கில் தான், உங்கள் பேக்கில் தான் ஆல்ரெடி இருந்துருக்கு, இது நீங்கள் வேணும்னு வச்சிங்களா இது தெரியாமல் வச்சிங்களா சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப அவளுக்கு பயம் அதிகமாகிருச்சு. எப்படா சமாளிக்கணுங்கிறதுக்காக அழுக ஆரம்பிச்சிருவா. எனக்கு என்னன்னே தெரிலங்க, போப்போ என் மைண்டு எனக்கு ஒர்க்காக முடிக்குது, நிறைய விஷயங்கள் எனக்கு நானே மறந்துடுறேன், இந்த வாட்ச் பேக்கில் வச்சுக்கிட்டு உங்கள் தேட வச்சிருக்கேனே என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, லெமன் ஆகிடுங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பி வைப்பா. அவனோட லெமன் வாங்க போகிறப்ப இதான் சான்ஸு, சரக்கில் வசத்தை கலந்துருவான்னு சொல்லிட்டு வசத்தையும் கலந்து விட்ருவா. இவனு லெமன் வாங்க போகிறப்ப அந்த பாட்டன் இருக்கல, என்னது லெமன் வேணுமா, நான் இப்போ தான் மேடம் கிட்ட கேட்டேன் வேணாம் சொன்னாங்களே, எதுக்கு திரும்ப கேட்குறாங்கன்னு சொல்கிறப்ப இது பார்த்து சந்தேகமாயிட்டே இருக்குது. என்ன இவ நம்மளதான் பண்ணிகிட்டே இருக்காளே, வந்தப்போ இவ ஆரம்பத்தில் நடந்துக்கிட்டதுக்கும் இப்போ பியூ பண்ணுறது வேற மாதிரி இருக்குது, ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு எனக்கு புரியாமல் இருக்குது. பட் அதை பற்றி எதுவும் கேட்காம பக்கத்தில் வந்திருப்பான். அவள் வசங்கள சரக்கை நம்ம மீறி தருவா. அவனும் வாய்க்கிட்டு எடுத்துகிட்டு போகிறப்ப இவಳು ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. பார்த்தா படத்தில் ஆரம்பத்தில் பார்த்தோம்ல சேம் அதே சீன் தான். நம்ம ஹீனோட புருஷன் நம்ம ஹீனோ குழந்தை இருப்பான். ஹீனோட குழந்தை அதை பார்த்து அழுத்து இருந்திருக்கும். நம்ம மீன் கண்ணெடுத்து அவள் புருஷனை குழந்தை பார்த்துருப்பா. பட் அதுக்காக என்ன செஞ்சிருக்காதுல. இப்போ அந்த விஷயங்கள்லாம் இப்போ மைண்ட் ஓடிட்டே இருக்குது. சடனாக என்ன தெரில அவட ஒரு பீர் எடுத்து ஹீரோ மேலே ஊற்றிடுவா. சாரிங்க தெரியாமல் ஓடிட்டேன் அது தாங்கன்னு சொல்லிட்டு எகன் சரக்கு திரும்ப வாங்கிடுவா. இவளுக்கு இப்போ வரைக்குமே ஹீரோ கொள்றதுக்கு மனசே இல்லை. அவன் சரக்கு மேலே பட்டனால பாத்ரூம் போயிடுவான். இவள் சுற்றி முற்றி பார்க்குறப்ப யாராப்பும் தோண்டிட்டே இருக்குது. பார்த்து திரும்பவுமே மேலே துடிச்சால அவன் தனியாக தான் உட்காந்துருப்பான். யார் இவன் அதில் தனியாக உட்காந்துருக்கானே, கண்டிப்பாக உன்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போவால. கரெக்டாக அப்போதைக்கு தங்கச்சி வந்து சாரி நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, என்ன ரொம்ப நாள் வெயிட் பண்ண சாரின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு இருப்பா. இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இவன் இல்லையா வேற யாரும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருப்பாள். அப்போ கரெக்டாக லேடி பாட்டு வந்து எங்க உங்களுக்கு என்னதான் ஆச்சு, நான் ஸ்டார்டிங்லேருந்து பாட்டே தான் இருக்கேன் ஒரு மாதிரி இருக்கீங்களே, ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னால் எதுவும் சொல்லாமல் இருப்பா. அந்த தாத்தா பாருங்க வந்தப்போ உங்களுக்கு பேசிட்டு இருந்தாரா, அவர் கூட ஒரு பாட்டியாக இருந்துச்சு, ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த பாட்டுங்க வந்து போயிருச்சு. அந்த தாத்தாவும் ரொம்ப நேரம் இங்கே உட்காந்துருக்காரு. அவர் உட்காந்ததுலேருந்து உங்களே தான் பார்த்துருக்காரு. உங்களுக்கு ஒரு தெரியுமான்னு கேட்டால் இவளுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. படத்தோட ஸ்டார்டிங்கில் தாத்தா வந்திருப்பாரு, அவர் கூட டேட்டிங் ஒரு பொண்ணு வந்திருப்பா. ஆனால் இப்போ பார்த்தா அந்த பாட்டி காணாம போயிருச்சு. இவர் மட்டும் தனியாக ரொம்ப நேரம் மீனே பார்த்துட்டு இருக்காரா. இதை புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயின் அந்த தாத்தா பக்கத்தில் போவா. இவர் ரிச்சர்டு நீ தானே அது, எனக்கு இவ்வளோ நேரம் அண்ணா நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணி மறந்து நீ தானே உண்மை சொல்லி சொல்கிறப்ப அவர் பயப்பட மாட்டார். நான் மீனை பார்த்து சரி உட்காரு பொறுமையாக பேசுவோன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல ஆரம்பிப்பார். ஆக்சுவலாக ரிச்சர்ட் இருக்கார்ல, இவர் மேற்கிட்ட வேலை பார்க்குற ஒரு அடியாள். நம்ம ஹீரோ பார்த்தா மேட்டுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர். இவனே இது கொல்ல பார்க்குறான்னு கேட்டால் ஆக்சுவலாக மீரா இருக்கால அவன் ஃபோட்டோகிராஃபரே கிடையாது. இவ் எஃபிக்கில் வேலை பார்க்குற ஒரு இன்ஃபார்மரு, ஒரு ஸ்பையாக மேயர் கூட இருந்து மேயர் பார்த்த நல்லா உண்மையிலுமே எஃபிக்கு சொல்லியிருக்கான். பார்த்தா மேயர் அந்த ஊரில் பெரிய ஊழலே பண்ணியிருக்காரு. அந்த ஊழலுக்கான டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பான். அந்த டாக்குமெண்ட் அந்த மெமரி கார்டில் வந்துருக்கும். நம்ம ஈயனை வச்சு அதிர்ஷ்டாங்க அது ஆக்சுவலி இவங்களே பண்ண முடியும். பட் இவங்களே பண்ண எஃபிக் சந்தேகம் வந்துடும். ஸோ உடனே மேயர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு தூக்கி போட்டுருவாங்க. இப்போ அதை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் மேலே ஆர்டர் கூட கேஸ் இருக்குது. நம்ம இன்னொரு ஹஸ்பண்ட் வந்து இருப்பார்ல, இதுக்காக ஒரு கேஸ் வந்திருக்கும். ஆனால் ப்ரூஃப் இதெல்லாம்னால நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதே இவங்க சாதம் பயன்படுத்துகிறாங்க. நம்ம மீன் இங்கே வச்சு ஈன் கையால் ஹீரோ கொள்ள வைக்கணும். இந்த இடம் ஃபுல்லாக கேமரா இருக்குது. இவது வசம் கலந்தானே எல்லாம் பதிவாயிரும்ல. ஆடியோ மேலே கேஸ் இருக்கனால இன்னும் அந்த கேஸ் கன்ஃபார்ம் ஆயிரும். கொலை பண்ண குற்றத்துக்காக இவ்வளோ தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஒரே கலர் ரெண்டு மகங்கிற மாதிரி நம்ம மீனும் ஜெயிலுக்கு போயிடுவா, ஹீரோ செத்து போயிடுவான். இதான் அவங்க பிளான் வந்திருக்கு. ஆனால் நம்ம ஹீரோயின் இப்போ தள்ளிவிட்டு இருக்க. இங்கே பாருமா உனக்கு ஒரு வழியே இல்லை, நீ கூட ஸ்மார்ட்டாக ஐடியாலாம் பண்ணி பிளான்ஸ்ட்டை வச்சு இங்கே தப்பிக்கலாம் பார்த்தில. அப்போதைக்கு நான் கூட தான் இருந்தேன், அவனுக்கே தெரியாமல் அந்த காசு ஆட்டை போட்டேன். தென் அவனுக்கே மறக்காமல் மெசேஜ் பண்ணேன், டேய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணாத, அப்படி ஃபோன் பண்ணினா உன் பையனை கொண்டு வர மாட்டேனேன். அதை பார்த்து அவனும் பயந்துட்டான். தென் அவன் குடிக்க அந்த ட்ரிங்க்ஸில் வசத்தை கலந்து கொடுத்தேன், அவனுக்கு குடிச்சிட்டு ஆட்கள் வந்துட்டான். இப்போ நீ ஹீரோக்கு எது கொடுக்க போறியோ சேம் அதே தான். உன்னால் எதுவும் பண்ண முடியாது, ஹீரோ உட்காரணும் இல்லை சாகிற மாதிரி இருக்கும். ரெண்டு நீ எதை பண்ண போகிறேன்னு கேட்குறப்ப இதை பார்த்து அவளுக்கு நிச்சயம் தெரியாமல் இருக்குது. வேறு வழி இல்லாமல் ஒரு சரக்கில் வசத்தை கலந்துருவா. ஹீரோ டாய்லெட்லாம் போயிட்டு ஹே பேபி என்ன இங்கே உட்காந்துருக்க, நம்ம டேபிளுக்கு வரலாம் கேட்டால் சாரிங்க இவர் பேர் ரிச்சர்டு என் ஃப்ரெண்டு தான், இவரை பார்த்து பேசுங்கன்னு சொல்கிறப்ப அவனு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பான். தென் அவனே நம்ம ஹீரோக்கு சரக்காக தருவான். அந்த சரக்கு வாங்கிட்டு நம்ம ஹீரோக்கு சந்தேகமாக இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல சரக்கு குடிச்சிட்றான். சரி பேபி நான் நம்ம டேபிளில் இருக்கேன் நீ அங்கே வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அங்கே போயிடுவானா. இதை பார்த்து ரிச்சருக்கு ஹாப்பியாக போச்சு. அவ்வளோதான் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டான். வேலை முடிச்சுட்டு இருக்கிறப்ப அவ்வளோதான் வேலை முடிச்சுல மரியாதை அந்த மாஸ்க் பண்ணாங்க போக சொல்லு, எனக்கு பையன் முக்கியம்னு சொல்கிறப்ப அவன் ஃபோன் பண்ணுவான். டேய் நம்ம வேலை முடிஞ்சு விஷம் குடிச்சிட்டான் அந்த வீட்டு விட்டு போன்னு சொல்கிறப்ப மாஸ்க் பண்ணாங்கன்னு கிளம்பி போயிடுவான். தென் அவங்களோட பார்த்து ஒரு புட்டிங்க இருக்கும். அந்த புட்டிங்க சாப்பிட்டுட்டு சரிம்மா
ஒரு நாள் நல்லா ஜாலியாக இருந்துக்கோ, ஏன்னா இப்போ இறந்து போயிட்டான். போலீஸ் விசாரிச்சாங்கன்னா நீ தான் குழப்பம் தெரிய வந்துடும். நீ இதுக்கு ஒரு ஜெயிலுக்கு இருப்பேன்னு சொல்கிறப்ப அவள் சிரிச்சிட்டு இருப்பா. அப்போ தான் ரிச்சர்டை பார்த்து, ரிச்சர்ட் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என் ஹஸ்பண்ட் இருந்தார்ல அவர் என்னை கொல்ல பார்த்தாரு. என்கிட்டே கண்ணை கொடுத்து அவர் கொல்ல சொன்னார். ஆனால் கடைசி வரைக்கும் என் ஹஸ்பண்டை கொல்லவே இல்லை. கரெக்டாக போலீஸ் வந்ததுனால அவருக்கே பயமாயிருச்சு. எங்கே போலீஸ் கிட்ட மாட்டிடுவோம் பயந்து என்கிட்ட இருந்து கண்ணை பிடிங்கி அவருக்கு இறந்து போயிட்டாரு. இதே ஸ்பெஷாலிட்டியே. என்னை யாராவது கொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னா நான் அவங்களை கொல்ல மாட்டேன், அவங்களுக்குள்ள செத்து போவாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ரிச்சர்ட் ஒன்றும் புரியாமல் இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோயின் உண்மையான பாட்டில் அவன்ப்பா. ஆக்சுவலாக மீறி ஒரு சரக்கு கொடுத்தால அதில் வசத்தை கலந்துருப்பாள். அது ஆக்சுவலாக தண்ணி. உண்மையான வசத்தை அந்த புட்டிங்கில் கலந்துருப்பா. அதை சாப்பிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவன் செம்மையாக கடுப்பாயிருச்சு. உடனே கண் எடுத்து நம்ம ஷூட் பண்ணலாம் பார்ப்பான். ஆனால் ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு இங்கே நடக்கலாமா சந்தேகமாக இருக்கும்ல. கரெக்டாக அவன் கண் எடுத்த உடனே இவனு பக்கத்தில் வருவான். நம்ம ஹீனு பிடிச்சி இழுக்கிறப்ப அந்த புல்லட் அவமலை பட்டுருது. தோல் படையில் பட்டு நம்ம கீழே வந்துடுவான். இதை பார்த்துட்டு செம்மையாக கடுப்பாயிருது. ஏன்னா விஷத்தை சாப்பிட்டுட்டான். இன்னொரு 1 நிமிஷம் தான் உயிரோடு எடுக்க போகிறான். இவளை கொள்ளுங்கிறதுக்காக ஷூட் பண்ண பார்ப்பான். கரெக்டாக அந்த பாட்டில் அங்கே வந்துடுவா. பாட்டில் எடுத்து அவன் கையில் அடிக்கிறப்ப குருமி செய்கிறது. பார்த்தா புல்லட் அங்கே ஒரு கிளாஸ் டோர் இருக்கும், அதில் போட்டு ஓட்டையாயிரும். இவன் கடுப்பானவன் அந்த மாஸ்க் ஃபோன் பண்ணுவான். டேய் அந்த வீடு விட்டு போகாதரா, நம்ம ஹீரோட பையனை விட்டுறாத, கொட்டுருமானு சாவடின்னு சொல்கிறப்ப அவன் திரும்பி வீட்டு வந்துட்டு இருப்பான். இதை பார்த்து ஹீரோனே தெரில. அப்போ சைடில் பார்த்தா அந்த ஹாக்கி பேட்ச் இருக்குது. படத்தில் ஆரம்பத்தில் பார்த்துருப்போம், நம்ம ஹீரோ கொடுத்துருப்பான். அது ஆக்சுவலாக வெயிட்டான ஒரு பொருள். அந்த பொருள் எடுத்து கிளாஸ் விட்டு எறிவா. ஆடு ஓட்ட இருக்கனால பட்டோட தெரிச்சிருது. இவங்க இருக்கிறது என்ன மேல் ஃப்ளோரு, அங்கே காற்றோட ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்க கிளாஸை உடச்ச உடனே எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஃபோர்ஸுக்கு அவன் அப்படி கீழே விழுந்துருவான். நம்ம ஹீரோயினா அந்த ப்ரெஷருக்கு கீழே விழுகிறப்ப நல்ல வேலை ஒரு கர்டன் இருக்கும், அதை பிடிச்சி அதை தொங்கிட்டு இருப்பா. பட் அதுவும் பார்த்தா கொஞ்சம் கிழிஞ்சிட்டு இருக்கு. பட் நம்ம ஹீரோ வந்து எப்படி ஹீரோ காப்பாற்றிடுவான். பார்த்தா அவனுக்கு புல்லட் அடிப்பட்டு பிளட்டாக ஆகிட்டு இருக்கு. ஹென்றி உனக்கு எதுவும் ஆகாது, நான் போலீஸ் ஃபோன் பண்ணுறேன், ஆம்புலன்ஸ் வர சொல்லுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபோன் பண்ணிடுவா. தன்னோட கேமரா எடுத்து பார்த்தா அந்த மாஸ்க் இருக்கால திரும்ப வீட்டுக்கு வந்துடுவான். ஒரு ரூமாக போயிட்டு இருக்கிறப்ப அப்போ தங்கச்சி பாப்பா. பார்த்தா மயக்கமாக இருப்பாள். இப்போ முடிச்சு பாப்பா. உடனே தங்கச்சி ஃபோன் பண்ணி, ஹே அவன் அந்த ரூமில் இருக்கான், சீக்கிரம் தம்பி காப்பாற்று, அவனை தூக்கிட்டு தான் ரூம்குள்ள ஒழிஞ்சுக்கோன்னு சொல்கிறப்ப அவளை அங்கே தோணலாம் பாப்பா. பட் பார்த்தா அவன் கிச்சனுக்கு வந்திருப்பான். அவன் மண்டையில் ஒரு போடு போட்டு அந்த பையனை காப்பாற்றிடுவா. 2 பேரும் ஓடி ஒரு ரூம்குள்ள ஒழிஞ்சிருவாங்க. நான் மீன் வேகமாக கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருப்பா. இந்த மாஸ்க் பண்ண கோவம் ஆயிடுச்சு. எந்த ரூமில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு போயிட்டு இருப்பான். ஒன்று ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்ப காட்டான மீனை வீட்டுக்கு வந்துடுவா. பார்த்தா வீட்டில் கிச்சனில் கத்தி இருக்கும்ல, அந்த கத்தி எடுத்துகிட்டு மெதுவாக போயிட்டு இருப்பா. இந்த ரூமுக்கான எல்லா கேமரா அவள்கிட்ட இருக்குது. ஸோ எங்கே இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவள் பக்கத்தில் போவா. பட் பார்த்தா அவனு சும்மா இருக்குமா தெரில. 2 பேரும் மாற்றிமா சண்டை போட்டு அவனுக்கு கண்ணு இருக்கும்ல அதை ஷூட் பண்ணலாம் பார்ப்பான். பட் கையை தட்டி விட்டு அந்த கண்ணு கீழே வந்துடும். கடைசியில் போட்டு நம்ம ஹீனை அடி நடிச்சு கொடலுக்கு வந்துடுவான். அப்போ தான் அந்த மாஸ்க் மேன் அவன் மாஸ்க் கழட்டுவான். அது யாருன்னு பார்த்தா எலக்ட்ரிஷியனு. காலையில் கூட நம்ம மீன் பக்கம் வந்துருப்பாள், அந்த ஆள் தான். வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்கான். இதை பார்த்து நம்ம மீன் எல்லாமே அப்போ தான் புரியுது. கரெக்டாக அப்போதைக்கு அவகிட்ட ஒரு ரிமோட் கூட காது வருது. வேற யாரு, நம்ம மீனோட பையன் தான். எப்பயும் சும்மா பேப்பரில் வச்சு எழுதி கார் அனுப்போல, அதே மாதிரி இப்போதைக்கு அவன்கிட்ட கண்ணு எழுந்திருக்கும்ல, அந்த கண்ணை கார் அனுப்பியிருப்பான். இதை புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோனும் வேகமாக அந்த கண்ணு எடுப்பா. எடுத்து நெத்தி போட்டு ஒரே போடு, அவ்வளோதான். அந்த எலக்ட்ரிஷன் அங்கேயே மறைய சால. எப்படியோ நம்ம மீன் கஷ்டப்பட்டு அவள் பையனை காப்பாற்றிருப்பா. பார்த்தா தங்கச்சிக்குமே செம்ம அடிபட்டிருக்கும். இதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட் பண்ண நடந்து சில நாட்கள் கழிச்சு பார்த்தா அந்த ஊரோடமே இருக்கார்ல, அவர் ஊழல் பண்ணியிருக்காருங்கிறது கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டிருக்கும். இப்போதைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலு தூக்கி போட்டுருவாங்க. பார்த்தா நம்ம குண்டாடி போட்டு ஹாஸ்பிட்டல் இருப்பான். அவனை பார்க்கலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்ப இதை பார்த்து ஹீரோ இஷ்டமாக இருக்குது. சாரி வயலட், என்னை மனுஷரு, என்னால் எவ்வளோ பிரச்சனையே, தேவையில்ல நான் பண்ண வேலையால் நீ மாட்டிக்கிட்ட, என்னை மனுஷருன்னு சொல்கிறப்ப இல்லைன்னு இருக்குது. எல்லாமே சர்வசாதாரணம் தான். நம்ம திரும்ப பழையபடி இருப்போம்னு சொல்கிறப்ப அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. பார்த்தா அப்போதைக்கு நம்ம ஹீரோனுக்கு எங்கே ஒரு மெசேஜ் வருது. யாரோ அண்ணன் அடியிலேருந்து எங்கே டிஜிட்டல் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோ கழி விட்டுருச்சு. மறுபடியும் முதல்ல தான் இருக்கிறப்ப வேறு யாரும் கிடையாது, ஹீனோட தங்கச்சி தான். சும்மா ஹீனோ அவங்களுக்காக பண்ணியிருப்பா. இதை பார்த்து ஹீனு ஹீரோ போயிருச்சு. சரிக்கா என்ஜாய் பண்ணு, நான் போய் தம்பி பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவள் தங்கச்சி வந்து போயிடுவா. நம்ம ஹீரோ ஹீரோனை பார்த்து சரி முதல் டேட் தான் ரொம்ப மோசமாக போயிடுச்சு, 2வது டேட்டிங் வேற எங்கே போகலாம், இங்கேயே நம்ம பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவள் ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துருப்பா. 2 பேர் அதை குடிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இதோட ட்ராப்புங்கிற இந்த ஒரு படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் சப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட இடத்துல நல்ல ஒரு ஆசமான மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.